இந்த வாஸ்தவம் ஏசப்ப எங்க இருக்கிறாரு? பூலோகத்துல இல்ல, மேல இருக்கிறாரு. ஆமா, பின்ன செத்து எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். இங்க பரலோகத்துக்கு யார் என்ன பண்ணணும்? ஏசப்ப. ஆமாய்யா, ஏசப்ப தான் வாஸ்தவம். டிரைவர் சொல்லிட்டு அப்பே எங்க வீட்டு சாப்பிக்கு தான் நிறுத்துறோம். அது மோட்டர் போட்டா அது குடி பஸ் கேட்ட அப்புறமா சொல்றோம். கதை வந்தாலும் பேசுங்க. இப்ப நம்ம சம்பாதிச்சு நம்ம குடிச்சு நம்ம குடிக்காரன்றோம். குடிக்காரன் பெண்ணுன்றோம். செலவாகும் சாரா குடிச்சு பேசி போயிது வெஞ்சா போச்சு. அவனதான் பகலாம் ரவலாம் பேசி குடிச்சிட்டோம். காத்துல ஒண்ணு நினைக்குதா? அவனை கேட்டு பாரு, ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே தெரியாது. அடி இல்லையா அவனை குடிச்சு ஒண்ணு கூட பண்ணோம். நீ ஒண்ணுமே தெரியாது. சாரா குடிச்சு போயிது வெஞ்சா போச்சு. கண்டிப்பா தேவர தெய்வம் உலகத்துல தேவுடு அங்கே வரணும். தேவுன்னா 2 பேருக்கு மேலே தேவு பண்றாங்க, பகவச்சனன்றாங்க. பசுக்கு தெரியும் தேவுடாட்டு யாக்கா வச்சணும். தேவுடு ஆட்சேபோடா ஆட்டம் தேவுடு ஆட்சேபோட దేవుడు ఆచమోడు. దేవుడు మగవాడు, ఆడిది కాదు. మగవాడిని దేవుడు అంటారు. అని ఆడగాడు ఏమంటారు? ఓకేనా? తెలియాల బాగా. ఆడగాడు దేవత అంటారు, మగవాడిని దేవుడు అంటారు. ప్రపంచంలో దేవుడు అనంటే మగవాడే దేవుడు. ఆ మగ దేవుడు అనంటే కామ క్రోధ మద అక్షరము లేనివాడు, మామిడి లేనివాడు పరిస్థితి కొంత ఏసుకు తప్ప వ్యభిచారం చేయాల, దొంగతనం చేయాల, మోసం చేయాల, ఒకరి పట్ల ఒకరి చెట్ల ఒకరి వ్యాపారిస్తున్న పాపం కోసమే జరిగినట్టు వస్తా ఉంటే ఏం చెప్పలే, నోరు తెరవల, వస్తా ఉంటే నేను తెరవల. సరే ஒண்ணுமே பண்ணாத சிலுவையில் நாளைக்கு பண்ணிச்சாங்க. கரெக்ட். அது அவர் கேட்போம் இப்போ வருஷ மாதம் நீ இறங்குற வெட்டுறா எதியாக வெட்டா என்ன பாவம் அதுல வந்து அதுக்கு அர்த்தம் தர்சை பார்த்து கிடையாது வெட்டுறா, தர்சை பார்த்து கோயா இருக்கிறா, தர்சை பார்த்து மாடா கிழமை வெட்டுறா, எதியாக வெட்டுற ரத்த சிந்திக்கிற, ரத்த சிந்திக்கிற அதை நீயே சாப்பிட்ற அப்படின்னு அர்த்தம் என்னன்னா பாவம் மன்னிப்பதுக்காக ரத்தத்தை சிந்தனம். ஆனா வருஷம் பண்றான், அடுத்த பாவத்தை பண்ணியாங்க பாவம் போட பட்டவே செலவா. அதனால்தான் இப்ப பாவம் தப்பு சொன்ன மாதிரி இந்த பாவம் எப்படி போகணும்னு சொன்ன மாதிரி பாவம் போனோம்னா ரத்தத்தை சிந்திக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்தமான ரத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தமான தெய்வம் இந்த பரிசுத்தம் இல்லாத மனுஷனை பரிசுத்தம் பண்றதுக்காக தான் நமக்காக ரத்தம் சிந்தனம். மெயின் டாபிக் கொஞ்சம் அவர் எந்த தப்பு பண்ணல, ஏனாத்து போட்டாங்கன்னு கேட்டுங்க தவறு. அதுக்கு ஆன்சர் நான் எதுவும் தப்பு செய்யல. ஆமா, சிலுவை பண்ணிச்சாங்க. அதை நான் சொன்னேன். அவர் சொன்னது அது நம்ம ஆளுங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம ஜனத்துக்குள்ள நம்ம கேட்பாரு, நம்ம ஜனத்துக்குள்ள நீ நெல்லுது பண்ண என்ன பண்ற உன்னை நான் உன்னிக்கா சொல்லிக்கிறேன். நீ நெல்லுது பண்ண உன்னை என்ன பண்ற கத்த சொல்லு. இந்த ஆன்சர் புரிஞ்சுச்சா? மாமா சொன்னாரு. நான் இதுக்கு ஆன்சர் நம்மளே உங்க வீட்லயே உங்க ஒன் தம்பி நீயே உன் ஒய்ஃபு இல்லை உங்கள் சித்தாப்பனும் உங்கள் மம்மி முன்னேவே கேட்டாங்க நெல் நீ நெல்லை போயினுக்கிற உன்னை கிழக்க தேர்த்து உங்கள் குடும்பத்துக்கு சொல்ல பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் சொல்லு, வேறு எங்கே வேணா நீ ஒரு அடி மேலே எடுத்துன்னு வச்சுன்னுக்கிறனாக்கா நியாயமாக போயினுங்கா. இன்னும் நோண்டுறது எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கே அந்த மாதிரி இருந்தால் உலகத்துக்கே அவர் கடவுளெல்லாம் அவர் எத்தனை பேர் நோண்டுவாங்கன்ற ప్రతి ఊరు సృష్టిలో ಅವರು పొరత పుల్ల కూడా నోను என்னன்னா நெல் தப்பனாக்கா கெட்டதுரா அன்றாங்க நம்மளே சொல்லிக்கிறோம்.
நீ நெல்லுத்துக்கு போயா உனக்கு கெட்டதான் நடக்கும். ஏன்னா அனுபவிக்கிறவன் தான் ராஜு. அனுபவிக்காத இவனை கஷ்டம் வச்சா தாங்குவானா? இப்போ சொன்ன பாரு இப்போ நீ குஷ்ணத்து கூட விட்டு எதுவும் எனக்கு போகிறல பார்க்கணும். நீ வீட்டில் இரு பச்சை மாட்டா வீட்டில் யாருன்னா கஷ்டம் நடக்குதா யார் பார்த்தான்னு எனக்கா எப்படி கிடக்கலாம்? அந்த ஆளை வச்சு நான் உனக்கு விட்டுலாம் நிமித்த உனக்கு விட்டேன் நான் நிமித்த ஏன் உள்ள நிமித்த சொல்லு. அதுதாங்க ப்ராப்ளம். அவர் என்ன பண்ணாருன்னா நல்லா பார்த்து அனுப்பிட்டாரு. ஜனத்துக்குள்ள ரூம் மேலே எல்லோரும் அனுப்பிட்டாரு. நல்லா விசுவாசம் தான். எதில் ஒன்று ஃபோன் பண்ணுறோம் இதோ ஒரு குறை யாருங்க பிரவர்த்தர்கள் அனுப்பிச்சாரு. 2 ஆளுகள் அனுப்பிச்சாரு. மோசே அனுப்புனாரு, ஜாஷுவா அனுப்புனாரு, தாவீது அனுப்புனாரு. இதெல்லாம் பார்த்து ஆளுக்கு திண்டுறாருன்னு மொத்தம் பேர் அனுப்புனாரு. மொத்தம் பேர் அனுப்புன பிறக்கும் ஒருத்தர் கூட கை கொடுக்கல. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மாஸ்டர் இருந்தவங்க நடிச்சேன் என்ன பண்ணுறான்? மாஸ்டர் இல்லைன்னா நடிச்சேன் என்ன பண்ணுறான்? ரத்தத்தை சிந்தி கொடுப்பாங்க. மாஸ்டர் நானே அவனுக்கு எனவே இவன் கிறிஸ்டின்காரன் எதிர்த்து நான் என்ன பண்ணுறோம்? நாங்கள் தயங்கர்னா முன்னாடி வைக்கிறேன். கொஞ்சம் தானே பண்ணுறது கை இது பாட்டை போடா சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறேன் ஊட்டுறேன் கம்பெனி நான் என்ன பண்ணுறேன்? மாணவன் தயக்கிறேன். ஆனால் கடவுளும் மாணவ ரூபத்தில் வந்தது அதிகம் தான். ஏன்னாக்கா உற்பத்தி வெளில ஒரு கர்ப்பத்தில் வந்து கர்ப்பத்தில் வந்து அனுபவிச்சு காரணங்களுக்கு தப்பு பண்ண எப்படி காந்தி தாத்தா யூஸ் பண்ணிக்கிறேன் திறமைக்காக அச்சக்கத்து சண்டை காட்டு வைத்து எழுதுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு சண்டை கூட காட்டுறாங்க. ஏன்னால உனக்கே மனஸ்தாபனை வேடியோ மூணு தடவை ஊட்டி போக மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா வச்சுட்டாரு. மாணவர்களுக்கு வந்து சுயமாக காட்டினா தான் அப்போ தான் மாணவர்களுக்கு மாறுவாகும். மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி எல்லாம் பண்ணக்க சாமி என்ன பண்ணுறது நம்ம மற்ற கல்ல வேலை பண்ணுறோம். அதனால தான் அவர் என்ன பண்ணாங்கன்னாக்கா நான் எந்த காலையிலும் இப்போ நான் நோயாளிப்பா நான் டாக்டர் வைத்தியம் பண்ணுறேன்னு நான் இவனை குணப்படுத்த வச்சுக்கதா முன்னாடி வரணுவன் 2000 வரணும். இந்த ஜென்ரேஷனில் நான் கடவுள் ஃப்ரீயாக பண்ணிக்கிறேன். யாருக்கா இந்த பையன் நான் ஃப்ரீயாக பண்ண சொல்லுங்க என்ன பண்ணுறேன்? அதில் தான் என்னை நிந்திச்சுன்னு எது ஒரு தப்பு சொன்னேன். நான் உலகத்தில் இல்லாத பண்ணோம். இவரு நீ கேட்டதுக்கு ஆன்சருக்கு அர்த்தமா சார்? அவர் எந்த பாவம் பண்ணாததுக்கும் எனக்கு அவர் இதில் போட்டதுன்னு அதுக்கு ஆன்சர் இருக்குது. ஏன்னாக்கா இவரு குணப்படுத்தினா தருப்பார். நம்மளுக்கு கோவிலில் போனாக்கா கோவில் இது பண்ண சந்தா வசூல் பண்ணுறாங்க பாரு, வட்டி கொடுக்குறது இதெல்லாம் மாற்றம் ததிக்கு தான் 10 ரூபா வட்டி கொடுக்குறா. எனக்கு 4 அம்சம் லாபம் இருக்குது. நீ இன்னும் ஜீவிதம் கஷ்டம் எனக்கு வட்டி இந்த மாதிரி பண்ணாக்கா உங்களுக்கு எடுக்கலோ 10 இதுண்ணா ஆசைப்படாது. வயசாச்சு சொல்லாது. ஹாஸ்பிட்டல் நீ எப்படி ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது ஃபேமிலி பிளட்டில் ஒத்துற மாதிரி தான் அவருக்கு ஒன்று இருக்குது. இந்த 10 பாட்டி சொன்னால் போதும் பாருங்க. சரி அடுத்த மாதம் தானே தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுக்கிறான். நீ அங்கே பேசினது அவரு அதனால அவன் எதை பார்க்க அன்றைக்கி சாவதான் பண்ணுறேன், இன்னைக்கு சாவதான் பண்ணுறேன். அவன் கடவுளை உழைப்பினாரு பறவை
உங்களுக்கு குறவே இல்லை ரொம்ப எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஏசு நமக்குனா பெரியதான் நான் ஊழியம் பண்ண பெரியதான் நான் சொன்னதை பார்த்து சொல்ல நான் செய்ய மாட்டேன் எல்லாரும் சொல்லும் நீ கேட்டாக்கிறது கேட்காட்டு போ இன்னும் ரசித்தார் ஒன்று ரசித்தார்